அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க, அது அரசியலுக்காக சொல்லக்கூடியது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 2000 ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அது என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க கூட தான் ஏதாவது தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வளர்ச்சி திட்டங்கள் என்பது தொடர்ந்து அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் தான். இது மட்டுமல்ல, அம்மா அவர்கள் கொடுத்தாங்க, இலவச மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப அட்டைகளுக்கும் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் 1 பவுன் கொடுக்குறோம்னு சொன்னாங்க, கொடுக்குறாங்க. திருமண உதவித்தொகை கொடுக்குறாங்க. முதியோர் உதவித்தொகை 1000 கொடுக்குறாங்க. நம்முடைய கரூர் மாவட்டத்தில் 30,000 பேருக்கு 29,668 நபர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் தேர்தலுக்காக குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இப்போ ஒரு என்னன்னா சக்கரை கார்டுக்கு அந்த பொருள் கிடையாது, அரிசி கார்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. இல்லை, சென்ற 1000 ரூபா பொங்கல் பரிசு எல்லா கார்டுக்கும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே மாதிரி தான் இதுக்கு 2000 கொடுக்கணும். 2000 கார்டெல்லாம் இல்லை, 2000 கார்டெல்லாம் இல்லை, வறுமை கோட்டிற்கு கீழ் என்ற ஒரு அரசு வரைமுறை வைத்திருக்கிறார். இந்த லெவலில் சொந்த வீடு, சொந்த விவசாய நிலங்கள் போன்றவை அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தகுதியில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்கள் கணக்கு கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஏழை எளிய மக்களுக்கு அந்த 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உறுதியளித்து அந்த கணக்கெடுப்பு பணிகள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தகுதி உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். வந்தோட பக்தி கொளுத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை காமிச்சிட்டு நேரம்